சார் இன்னொன்று, அவர் இறுதி யாத்திரையை திரு கருணாநிதி அவர்கள் ஒரு மகனாக நின்று செய்தாருன்ட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் இப்ப சொல்லியிருக்காரு சார். நான் சொல்றேங்க, அவர் முதலமைச்சர், அப்போ நெடுமாறன்லாம் பொதுச் செயலாளர், தண்டாயுதபாணி பொதுச் செயலாளர், திண்டுவன் ராமூர்த்தி பொதுச் செயலாளர், குமரி எழுந்தன் பொதுச் செயலாளர், அமைச்சர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இப்படி இருக்கும் பொழுது அவரை அடக்கம் பண்ணுறது கிண்டி. ஆமாம், கிண்டி பக்கம் அடக்கம் பண்ணாங்க. அது காடாக இருந்தது. அன்றைக்கி மழை, நானே இருக்கிறேன், மழை பெஞ்சிட்ருக்கு. உடனே அரசாங்கம் பிடபிள்யூ மினிஸ்டர்லாம் அதை அவங்க செஞ்சாதான் செய்ய முடியும். இப்போ நெடுமாறனோ ஸ்தாபன காங்கிரஸும் பண்ண முடியல. அது பண்ணது உண்மை, அதை நான் மறுக்கலை. அது ஒரு அரசாங்கமுடைய கடமை. முன்னாள் முதலமைச்சர், அதுபோக தமிழ் காங்கிரஸ் கட்சி தலைவர், நாடறிந்த தலைவர். ஆமா, தேசிய தலைவர். தேசிய தலைவர் 2 பிரதமர்கள் தேர்ந்தெடுத்து. அதனால அவருக்கு கூடிய புரோட்டோகால் வைஸா இந்திரா காந்தி மறுநாள் வாரேன்னாங்க அந்த அடக்கத்துக்கு. இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, நான் காமராஜருடைய அடக்கத்துக்கு கூடயே நடந்து வர்றேன் இறுதி யாத்திரைன்னாங்க. வேண்டாம், ராஜ்பவன்லேருந்து நீங்கள் காரில் வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ராஜ்பவன்லேருந்து நடந்து வரேன்னாங்க. வேண்டாம், மழை பெய்யுது, சேரும் சகதியாக இருக்கா, அன்னைக்கு கடும் மழை. ஆமாம், அக்டோபர் என்ன மழை தானே. மழை நான் கண்ணால் இருந்தேன் இல்லையா. ஆமாம், ராஜாஜியிலேருந்து வர்றாங்க. பிறகு அவர் நைட்டு பெரிய பிரகாசமான ஒளி லைட்டுகள் போட்டிருந்தாங்க நைட்டில். நான் கண்ணால் பார்த்தேன். எல்லாமும் மரங்களை வெட்டி சீரமைச்சு கிரவுண்டை லெவல் பண்ணி எல்லாம் கால் உள்ள வச்சாலே சேராயிடும். அப்போல்லாம்